அற்புதமாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது. இது மாபெரும் வெற்றிகளை வாழ்த்துக்கள். இது ஒரு அதிசய நிகழ்ச்சி என்று சொன்னதற்கு காரணம் தயாரிப்பாளர் விக்ரம் சாரினுடைய புது வருஷம் படத்தில் ஒர்க் பண்ணுவதற்காக முயற்சி செய்த அதே காலகட்டத்தில் அப்பொழுது தான் படம் வைகாசி பண்ணாச்சு 1990. அந்த நேரத்தில் குழுவாக்கி சீனியர் பணியாற்றியவர். நானும் அது எனக்கு மிகவும் ஆச்சரியப்பட்டது. அவர் தயாரிப்பாளர் மிக்க மகிழ்ச்சி. அடுத்து இந்த படம் வச்சு அம்மாவை வாழ்த்துக்கிறேன். எனக்கு மேடையில் இருக்க அனைத்து பெரியவர்களுக்கும் ஹீரோ ஹீரோயினுக்கும் மியூசிக் டைரக்டர் அனைவருக்கும் வணக்கம் சொன்னேன். நம்ம கருணா சார் அவருக்கும் வணக்கம் சொன்னேன். நான் எவ்வளோ வேலை இருந்தாலும் காலையில் வந்துருக்காங்க. இப்போ ராதாபார் சார் எங்கள் தமிழில் அறிமுகப்படுத்தினவர் தான் மரியாதை வந்திருக்காங்க. முதல் படம் ஒரு கூட உட்காந்து நான் பேசுறது உங்களுக்கு பெருமைப்படுறேன். நான் இப்போ 78 ஹிந்தி படம் மாஸ்டர் ஹிந்தி படம் பண்ணிட்டேன். தமிழில் எனக்கு அறிமுகம் இல்லாமல் இருந்துச்சு. அவங்க சார் பிரசாந்த்லாம் ட்ரைனிங் கொடுத்து சொன்னாங்க. ட்ரைனிங் கொடுத்துட்டு அந்த படமே நான் பண்ணேன். அதை சொன்னால் நம்ப மாட்டீங்க, அது ஒரு 2 மணி நேரம் தான் போயிட்டுலாம் இருக்கோம். ஆக்சுவலாக அந்த டிக்கெட் போடாது. அடுத்த வீட்டுக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டு போயிட்டு வரேன்னு சொல்லும்போது போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒரு பெரிய பேர் ஆச்சு எங்களுக்கு. ஏன்னா நான் அங்கே பாம்பேல இந்திய படம்லாம் 5 நாள் 6 நாள் படம் தான் பண்ணுவோம். ஹீரோ 11 மணிக்கு தான் வருவாங்க. இங்கே 6 மணிக்கே சார் போயிட்டு வந்துருவார். 6 மணிக்கெலாம் ஸ்பாட் ஒர்க்கு. அந்த படம் மிகப்பெரிய வச்சு அதுக்கப்புறம் இன்னொரு படம் எல்லாமே வச்சு படமா சாருக்கு அமைஞ்சிச்சு. இன்னும் ஒரு படம் பண்ணி பெருசாக வரணும். ஏன்னா நான் எதிர்பார்க்குறேன் உடல்நிலை நல்லா பார்த்துக்கல. ஏன்னா மனசு நம்ம உடம்பு தான் முக்கியம். அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். என்னை விட சின்னவர் நீங்கள் உடம்பு நல்லா பார்த்துக்கணும். திருப்பியும் உங்களுக்கு வேண்டுகோளாக இருக்கிறேன் சார். இந்த படத்தில் ஹீரோ நல்ல ஒரு கராட்டே தெரியுமா? தெரியுமா? இல்லை சார், ஓரளவு சொல்லிவிட்டா பண்ணுவோம் சார். சொல்லிவிட்டா பண்ணுங்க. இல்லை அந்த டிக்கெட் நீங்கள் அதனால கேட்குறேன். சொல்லிவிட்டா பண்ணுவோம் சார். ஓகே, சொல்லிவிட்டா பண்ணுவோம். அப்போ தயாரிக்கணும். ஓகே தேங்க்யூ சார். ஓகே, வாழ்த்துக்கள் தம்பி. நல்லா முயற்சி பண்ணுங்க. ஆனால் என்ன படம் நடிக்க கொஞ்சம் மேக்கப் போடுங்க. இல்லை என்னன்னா எவ்வளோ தான் அழகாக இருந்தாலும் மேக்கப் பண்ண ஹீரோயின் கூட சொன்னேன். நம்ம மேக்கப் போடாமல் நடிச்சிங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சினிமாங்கிறது நம்ம இவ்வளோ தான் பார்க்கணும். ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஒரு முகம் பார்க்கும்போது நமக்கு என்னென்ன அந்த ஏதாவது தெரியும், அந்த ஷேடோலாம் தெரியும். அதனால லைட்டாக மேக்கப் போட்டுக்கணும். அது பண்ணிட்டு நடிக்கணும். டைரக்டர் வேண்டுவாங்க அதை கேட்டுக்கேன். அவர் தான் சொல்லிப்பாரு மேக்கப் பண்ண வேணாம் அப்படியே நடிங்க அது சொல்லிப்பாரு. லைவாக தான் வேணும். நீங்கள் சொன்ன கதை நல்ல கதை. ஏன்னா விவசாயம் எல்லாம் படிக்கிற பசங்களை வேலைக்கு போக சொல்லிட்டு படிக்க விடாமல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை எதிர்த்து நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிற கூட்டம் அதுக்கே நடந்தாரு. இன்னைக்கு காலகட்டத்தில் படித்தவங்க எல்லாமே விவசாயம் பண்ணுவாங்க. அதான் உண்மையான விஷயம். ஏன்னா விவசாயம் இல்லைன்னா உலகமே கிடையாது. அதுவும் உண்மையான விஷயம். இன்னைக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலே ஒரு 1000 இந்திக்காரங்க நம்ம போலீஸ் அடிச்சிருக்காங்க. நம்ம கையால் மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க இயற்கையாக மேலே போதையில் தண்ணியில் போதை சீக்கிரம் சேர்த்தாங்க. நம்ம போலீஸ் அடிக்கிறான், நம்மளாம் பேசாமல் இருக்கணும். ஏன் நம்ம அடிக்கக்கூடாதா? நம்ம அடிக்க தெரியாதா? ஆனால் போலீஸ் நம்ம எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. அது ஒன்று பார்க்க வேண்டியது. இப்போ கர்நாடகா போகணும்னு நீங்கள் கர்நாடகா ஷூட்டிங் போவோம். நீங்கள் நைட்டு அடிக்க வருவாங்க. போலீஸில் போனால் போலீஸ் வருவாங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? கர்நாடகா ஏன் எங்கே சாப்பாடு சாப்பிடுங்கன்னு கேட்பாங்க. அதனால் கர்நாடகாவில் ஒருத்தர் கூட நுழைய முடியும் இன்னைக்கு வரைக்கும். அது வட்டார நகராட்சி ஒரு தலைவராக வரவங்களாம் அடிப்பார். ஊர் மக்கள் போலீஸ் எல்லாம் சப்போர்ட். நம்ம போலீஸ் அடிக்கிறாங்க நம்ம போலீஸை. அது பார்த்துருக்கீங்க, அது நியூஸில் பார்த்துருக்கீங்க. இப்போ பேசாமல் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா நிறைய பேர் குடிக்க அடிமையாயிட்டாங்க. அந்த குடியை மேக்ஸிமம் விடணும். உலகத்திலேயே அம்மா அப்பா தான் பெரியவங்க. அதுக்கப்புறம் உலகத்திலே ரொம்ப பிடிக்கிறது நம்மளை பிடிக்கும். நம்ம நல்லா இருக்கிறோம். நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் சராசரி உயிர் 120 வயசு, 80 வயசு வருஷத்தான் சரி, 60 வயசு வருஷத்தான் சரி, 50 வயசு வருஷத்தான் சரி, அந்த உயிர் மேலே போகாது. இதெல்லாம் சொல்லி இருக்கோம். அதுக்கு இன்னும் நிறைய கொடுமைகள் அனுபவிக்கும். அது உடம்பை நல்லா பயிற்சி பண்ணணும். மனுஷன் மட்டும்தான் நிம்மதி உட்கார முடியும். அவனோட சக்கரத்தை சரி பண்ண முடியும்.
அந்த சட்டத்தை சரி பண்ணாக்க நீங்கள் 200 வயசு வரைக்கும் ஈஸியாக வாழலாம். 120 ஈஸியான வாழ்க்கை. அது வந்து எல்லாம் படிச்சிருக்காங்க, ஆனால் எல்லாம் சாதனை படிக்கிறாங்க. ஏன்னே தெரியல. அந்த குடி போதை கொஞ்சம் இருக்குன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு வந்து எல்லாமே ஏமாத்துறது தான் நிறைய பேர் ஆகிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து கில்டு வச்சுருக்கோம், தயார்படுத்தும் இருக்குது, சாம்பர் இருக்குது, நடப்பு தயார்படுத்தும் இருக்குது. இதெல்லாம் புதுசாக இடையில போடுறாங்க. என்னென்னா நாங்கள் வந்து 2000 ரூபா கொடுத்தாங்க லைஃப் நம்பர்ஸ் வந்து சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு. அவன் யாருன்னே விசாரிச்சா அவன் வந்து 13 பொண்ணை சினிமாவோட வினையிலே பண்ணான். 4 கிட்டத்தட்ட அவங்கள கேஸு நான் தான் அவனை பிடிச்சி கொடுத்தேன். போலீஸு தப்பிச்சவங்க இதெல்லாம் பிடிச்சி நான் கொடுத்தேன். இது மாதிரி வசூல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம மீடியா மூலிமா நான் இதை பேசுறது என்னன்னா, மீடியா சொல்லுங்கள், மக்கள் ஏமாந்துருக்காரு. ஒரு 2000 ரூபா நான் கூட 1000 பேர் 2000 பேர் 2000 ரூபா ஈஸியாக சேர்த்துருவாங்க. இப்போ